அன்னைக்கு சமையல் கட்டுல வச்சு உன்னை நொண்ட விட்டது பத்தலையா? எங்களை பத்தி தான் தெரியுமில உனக்கு. உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியணும்ல, அதான் வந்திருக்கேன். ஓஹோ அக்கா, இவ நம்மள திருப்பி அடிக்கிறதுக்கு வந்திருக்காக்கா. ஏய், இவளுக்கெல்லாம் கோலம் போட தெரியும், பூ கட்ட தெரியும், பூஜை பண்ண தெரியும். அடிதடிலாம் வராதடி, சும்மா நடிக்கிறா. எனக்கு நடிக்க தெரியாதடி, ஆனா அடிக்க தெரியும். ஏய் ஏய், ஏய்! உன்னை பத்தி தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுரு. உங்க அதிகாரம் அக்கிரமத்தை எல்லாம் உங்களை மாதிரி பொண்ணுங்க கிட்ட வச்சுக்கோங்க. இங்க வர குடும்ப பொண்ணுங்க கிட்ட வச்சுக்காதீங்க. இன்னைக்கு நான் உயிரோட விட்டுட்டு போறேன். இதோட உங்க ஆட்டத்தை முடிச்சுக்கோங்க, இல்ல நான் உங்களை முடிச்சிடுவேன். என்னடி ஆச்சு? இப்படி அடி வாங்கிருக்கீங்க? யாரடி அடிச்சா உங்கள? கேக்குறேன்ல, சொல்லி தொலைங்களாண்டி. யாரடி அடிச்சா? மேடம், ரசத்துல வழுக்கி விழுந்திருப்பாங்க மேடம். இன்னைக்கு இந்த அதிசயத்தை பார்க்க முடியாம போயிடுச்சே. பாம்பு லிங்கத்து மேல இருந்து இறங்கி போயிடுச்சே. நீங்களாவது நேரில் பார்த்துட்டீங்க சார். இந்த லிங்கத்து மேலே பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு சொன்னதை கேட்டு அதை பார்க்கலான்னு ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம். இங்கே பாம்பை காணோம். நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஐயா, பாம்பு எங்கே போச்சு? நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? கடைசியா நான் நேத்து பார்த்தையா.
நானே திரும்ப அது எப்ப வரும்னு தாயா காத்துக்கிட்டு இருக்கேன். நந்தினி காலச்சக்கரத்தை பார்த்திருப்பாளா இல்லையா? ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? சரி, நாளைக்கு வருவோம். ஈஸ்வரா, நந்தினி கண்ணுல காலச்சக்கரத்தை காட்டு, மத்ததையெல்லாம் அவளே பார்த்துப்பா. இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோங்க. நாம இப்ப பண்ண போற பூஜை ஒரு மகா பூஜை. இந்த பூஜை எந்த குறையும் இல்லாம நடக்க நீங்க நான் சொல்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். சரிங்க சாமி. வாங்கப்பா போலாம். போய் கங்காவை பார்த்துட்டு அப்படியே லாயர் ஆபீஸ்க்கு போய் ஜாமீன் அப்ளை பண்ண ஏற்பாடு பண்ணலாம். என்னப்பா யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல அருண். இன்னைக்கும் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னும் 2 நாளைக்கு புது காரியம் எதுலயும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. மீறி செஞ்சா அது உனக்கு சாதகமா இருக்கிறது சந்தேகம். இன்னும் 2 நாள் போகட்டும். வீட்ல அந்த மகா பூஜையை பண்ணிட்டு அப்புறமா இத பத்தி யோசிக்கலாம். இல்ல சாமி, கங்கா உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும். நீங்க தடுக்காதீங்க. நான் தடுக்கலப்பா. கங்கா வீட்டுக்குள்ள காலு வைக்கிற நேரம் நல்ல நேரமா இருக்கணும்னு சொல்றேன். நீ அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டு பின்னாடி பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல, அதுக்காகத்தான். கொஞ்சம் புரிஞ்சுக்க. சரிங்க சாமி. 2 நாள் பொறுத்துரு. அதுக்கப்புறம் கங்காவை கூட்டிட்டு வந்துடலாம். சரி, நீங்க சொல்ற மாதிரி 2 நாள் கழிச்சு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்பா, இப்ப அட்லீஸ்ட் கங்காவை போய் பார்த்துட்டாவது வரலாம். சீக்கிரமே அவ வெளியே வரப்போறான்னு சொன்னா அது அவளுக்கு புது தென்பு தரும்பா. எல்லாத்தையும் விட முக்கியமா அவளை இத்தனை நாள் பார்க்காம இருந்ததுக்கு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்பா. நீ என்னம்மா பண்றீங்க? தேவசேனா ரூமுக்கு போலான்னு வந்தையா? நீங்க ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதான் இங்கேயே நின்னுட்டேன். தேவசேனா தூங்குறா, இன்னும் எந்திரிக்கல. ஆறுது ஏதோ சர்க்கஸ்ல வேலை பார்த்த பொண்ணா, வேலை இல்லைன்னு கேட்டிருக்கு. அருண் தான் இங்கேயே தங்கிக்கன்னு சொல்லி இருக்க வச்சிருக்கான். நல்ல திறமசாலி, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கா. ஏய், இங்க வா. கும்பிடுறேன் சாமி. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? இந்த மோதிரம் என் கையில இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற சக்தியையும் என்ன பத்தின ரகசியத்தையும் யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்தியன் சர்க்கஸ். அந்த மோதிரம் உனக்கு ஏது? கேக்குறல்ல, சொல்லு. இது சின்ன வயசுல இருந்தே போட்டிருக்கேன். ஏன் சாமி, அந்த மோதிரத்தை பார்த்து இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அது சாதாரண மோதிரம் மாதிரி தெரியல. சாதாரண ஆட்கள் யாரும் அணியவும் முடியாது. நீ யாரு? உண்மையா சொல்லு. இந்த மோதிரம் பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஜயன்னு ஒரு ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற 10 வாயுக்களையும் கட்டுப்படுத்தி நத்தசூரி, மச்சமுனி, தாருணி, குழிமிடான், கரம்பை போன்ற மூலிகைகளை காரியம், பங்கம், செம்பு, குருத்தோலை, இரும்புன்னு பஞ்ச உலோகங்கள்ல அடைச்சு ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, ஆக மொத்தம் 36 தத்துவங்களை உள்ளடக்கி சாம்பவ முத்திரை, கேசரி முத்திரை, சிவமுத்திரை,
சக்தி முத்திரைன்னு மகா யாகம் வளர்த்து அட்டமா சித்தி பெற்ற ஒரு மாந்திரீக குல ஞான குருவால தான் இத அணிய முடியும். சாமி இதெல்லாம் என்ன? அப்படி இல்லாத பட்சத்துல தான் யாருன்னே உணர முடியாத சித்த சுவாதீனம் இல்லாதவங்க தான் அணிய முடியும். ஆனா உன்னை பார்த்தா மாந்திரிக வம்சமாவும் தெரியல, சித்த சுவாதீனமாவும் தெரியல. பின்ன நீ எப்படி இதை அணிஞ்சிருக்க? சாமி, நீங்க சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் அவ இல்ல, நல்ல பொண்ணுதான். நீ சொல்லு, இந்த மோதிரத்தை உனக்கு யார் கொடுத்தாங்க? உன் கையில இந்த மோதிரம் எப்படி வந்தது? தைரியமா மறைக்காம சொல்லு, இந்த மோதிரத்தை யார் கொடுத்தாங்க? இவ ஆளை பார்க்கும் போதே தப்பா தோணுச்சு, நல்லா விசாரிங்க. ஏய், என்ன பாக்குற? கேக்குறாங்கல்ல, சொல்லு. அத்த இருங்க, எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க. நீங்க எல்லாம் மிரட்டல அவ இன்னும் பயந்துருவா, பாவம். நீ சொல்லுமா. ஆமா, இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. இது எங்க அம்மா மோதிரம். அவங்க ரொம்ப நாளா சித்த சுவாதீனம் இல்லாம கிடந்தாங்க. நான் குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்புறம் நான் என் அம்மா நினைவா இந்த மோதிரத்தை எடுத்து போட்டுக்கிட்டேன். 15 வருஷமா இதை நான் கழட்டினதே இல்லை. நான் அப்பவே சொன்னல, இத சித்த சுவாதீனம் இல்லாதவங்க தான் அணிய முடியும்னு. ஒருவேளை இந்த மோதிரம் போட்ட பிறகுதான் உன் அம்மாவுக்கு சித்தம் கலங்கி இருக்கும். அவங்க மனநிலை சரியில்லாம ஆனதுக்கு இந்த மோதிரம் முக்கிய காரணமா இருந்திருக்கலாம். அது தெரியாம அத நீ எடுத்து போட்டுட்ட. நீ வளர்ச்சி அடையாம இருந்ததுக்கு கூட அதுதான் காரணம்னு எனக்கு தோணுது. ஏய் இரு, இவ்வளவு நாளா இத பத்தி தெரியாம நீ போட்டுக்கிட்ட. இனி போடாத, அது உனக்கு நல்லது இல்ல. உடனே இந்த மோதிரத்தை கழட்டி போடு. இத கழட்டுனா என் சுயரூபம் தெரிஞ்சிடுமே, எப்படி சமாளிக்கிறது? ஏய், சொல்றேன்ல, மோதிரத்தை கழட்டி போடு. அது உன்னை மாத்திரமல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்கும். நம்பூதிரி உன் நல்லதுக்கு தான் சொல்றாரு, கழட்டுமா. அவகிட்ட என்ன கேக்குறது? நம்மளே கழட்டி எறிய வேண்டியதான். இதுல இருந்து தப்பிக்கணும்னா விரல வீங்க வைக்கணும். கழட்ட சொன்னா கழட்ட மாட்டியா? அம்மா, கழட்டு. விரல வீங்கி இருக்குமா? சொல்றல. அம்மா, கழட்டு. ஐயோ அம்மா. ஏய், அம்மா, விடுடி. விடு. அம்மா, அம்மா முடியலம்மா. ஐயோ. லீலா, என்ன? கழட்ட முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு. வீக்கம் வத்தனது நானே கழட்டி போட்டுறேம்மா. இத கழட்டணும்னா இவ விரல தான் வெட்டணும். இவ சின்ன வயசுல இருந்து இத போட்டிருக்கிறதால மோதிரம் இறுகி கழட்ட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சரி, எவ்வளவு நாளா பண்ணாத பாதிப்ப புதுசா ஒண்ணு இப்ப பண்ண போறது இல்ல. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரிங்க. போ. அப்பா வாங்கப்பா போலாம். சரி வா. சரி பார்ட்னர். வாங்க வக்கீல் சார். ஹலோ சார். நாங்களே உங்களை பார்க்கலாம் தான் இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப கங்காவை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். அப்படியா? வாங்க நம்ம பேசிக்கிட்டே போலாம். நீங்க கங்காவை பார்க்க போறீங்க, நான் கங்காவுக்கு ஃபேவரான நியூஸோட வந்திருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? இறந்து போன குமாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். அப்படியா? ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? உங்க பார்ட்னர் ஏதோ விஷம் தாக்கி தான் இறந்திருக்காருன்னு, அது பாம்போட விஷம் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல சார், கங்காவோட கைரேகை அவர் உடம்புல எங்கேயுமே இல்ல சார்.
இனி கங்கா வெளியில வரதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. இருந்தாலும் கங்கா நான் தான் கொன்னேன்னு சொல்லியிருக்காளே. கங்காக்கு மன அழுத்தம் காரணமா இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு மனநல சரியில்லைன்னு சொல்லிடுவோம். அப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுபடாது. இதுக்கு அவங்க சம்மதம் கூட தேவையில்லை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படியும் டாக்டர் சர்டிபிகேட்டை வச்சும் கங்காவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஈஸியா அவங்களை ரிலீஸ் பண்ணி வெளியில கொண்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கே கங்காவை வெளியில கொண்டு வந்துடலாம். ஆமா சார், வாங்க போலாம். அருண், இந்த விஷயத்தை நம்பூதிரிட்ட இப்பவே சொல்லிடலாமா? அப்பா, எனக்கு இப்பவே கங்காவை பார்க்கணும் போல இருக்குப்பா. எல்லாருக்கும் அப்புறம் சொல்லிக்கலாம். வாங்கப்பா, முதல்ல போய் கங்காவை பார்க்கலாம் வாங்க. ஏமா எழுந்துரு. எந்திரிச்சு வா, உன்னை ஜெயலரம்மா கூப்பிடுறாங்க. வா. பாக்குறதுக்கு பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியற. பொய் சொல்லிட்டா உள்ள வருவாங்க. இனிமேலாவது நல்லபடியா வாழ பாரு. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு கிளம்பு. நான் வெளியே போக மாட்டேன். நான் தான் கொலை பண்ணேன். என்ன வெளியே அனுப்பாதீங்க. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். என்ன விடுங்க. நில்ல, இப்படி அனுப்பாதீங்க. என்ன நில்லுங்கறல. ப்ளீஸ் விடுங்க. நான் வெளியே போக மாட்டேன். அட விடுங்க. நில்லுங்க. ப்ளீஸ் விடுங்க. ஏய் விடு. இதுனா உன் பிறந்த விடா இல்ல லாட்ஜ் நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு இங்க தான் இருப்ப நடம் பிடிக்கிற. உன்னை வெளியே அனுப்ப சொல்லி கோர்ட் ஆர்டரை சப்மிட் பண்ணிருக்காங்க. இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை உள்ள வச்சிருக்க முடியாது. இங்க இருக்கிறதுங்கெல்லாம் கேடு கிட்ட அக்யூஸ்டுங்க. இதுங்களோட நீ இருந்தா என்ன பண்ண போற? ஒழுங்கா குடும்பத்தோட போய் வாழ்ற வழியை பாரு. முதல்ல கையெழுத்த போட்டுட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வெளியே போ. உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கையெழுத்த போடு. நாம வெளியே போனா நந்தினி வந்துருவாளே. இதை எப்படி நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? நம்மள வெளியே வர வச்சதே அந்த நந்தினியோட வேலையா தான் இருக்குமோ? போமா, போய் அந்த அறையில புடவைய மாத்திக்கிட்டு வா. போ போ. மா, நீ பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. இதெல்லாம் நீ இருக்க வேண்டிய இடமே இல்லம்மா. போ, நல்லபடியா கிளம்பு. முதல்ல இங்க இருந்து புறப்படு. வா. இங்கிருந்து கொண்டு போன காலச்சக்கரங்களை மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து வைப்பேன்னு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடு. வாமா.
என்னம்மா ஒண்ணுமே பேசாம நிக்கிற?